ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை அவரும் இந்த கால வேளையிலே வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது ஓசியா 14:2. அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும். அன்பானவர்களே, இன்றைய தேவ வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி பேசுகிறது. நம்முடைய தவறுகளை உணர்ந்து அவற்றை ஒப்புக்கொண்டு தேவனிடத்தில் திரும்பும் போது தேவன் ரட்சிப்பை தருகிறவராயிருக்கிறார். மனிதர்களாய் இருக்கிற நாம் தவறு செய்வது இயல்பானது. ஆனால் பல நேரங்களில் நம்முடைய தவறுகளை ஒப்புக்கொள்ள மனம் இல்லாதபடி இருக்கிறோம். நான் தவறு செய்யவில்லை, என்னால் இது நடக்கவில்லை, அவர்கள்தான் காரணம், நான் செய்தது சரிதான் என்று நாமே நியாயப்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறோம். ஆனால் அன்பானவர்களே, தவறு செய்வதை விட செய்த தவறை ஒப்புக்கொள்ளாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய தவறாக உள்ளது. ஒருவர் தன்னுடைய தவறுகளை ஒப்புக்கொள்ளும் போது அவர் தோற்று போவதில்லை, மாறாக அவர் திருந்தப்படுவதற்கான கதவுகள் திறக்கப்படுகிறது. ஓசியா 14 அதிகாரம் முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு விலகி இருந்தார்கள். இவ்விதமான நிலையிலும் மீண்டும் தேவனிடத்தில் திரும்புவதற்காக அழைக்கப்பட்டார்கள். எங்கள் அக்கிரமத்தை நீக்குங்கள் என்று அவர்கள் தேவனிடத்தில் கேட்டார்கள். இதுதான் உண்மையான மனம் திரும்புதல். தேவனே, என்னிடத்தில் தவறு இருக்கிறது, நான் செய்த தவறு, என்னுடைய அக்கிரமத்தை நீக்கி என்னை மீண்டும் உம்மிடத்தில் சேர்த்து கொள்ளும் என்று தேவனுக்கு முன்பாக உண்மையாக வருவது. தேவன் நம்முடைய பரிபூர்ண மனிதர்களாக வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் உண்மையாக இருதயத்தோடு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இன்று காலையில் உங்கள் இருதயத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் ஒப்புக்கொள்ளாமல் வைத்திருக்கிற ஏதாவது தவறுகள் என்னிடத்தில் இருந்தால், யாரிடமாக தவறாக பேசியிருந்தால், யாரையும் காயப்படுத்தியிருந்தால், யாரிடமாவது அநியாயமாய் நடந்து கொண்டிருந்தால், தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக ஏதாவது செய்திருந்தால், அப்படியானால் அதை நியாயப்படுத்தியிருந்தால் தேவனிடம் மறைக்காதீர்கள், அவரிடத்தில் சொல்லுங்கள். தேவனே, நான் தவறு செய்துவிட்டேன், என் அக்கிரமத்தை நீக்கி என்னை தயவாய் அங்கீகரித்துக் கொள்ளும் என்று தேவனிடத்தில் நீங்கள் தேவனை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் தேவன் அமிதமான மன்னிப்பை தர வல்லவராயிருக்கிறார். தவறை மறைப்பது வாழ்க்கையை மாற்றாது. தவறை ஒப்புக்கொண்டு தேவனிடத்தில் திரும்புவதுதான் வாழ்க்கையை மாற்றும். அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலும் நீங்கள் உங்கள் செய்த தவறுகள் அனைத்தையுமே நீங்கள் ஒரு விஷயம் தேவனிடத்திலே சொல்லி மனம் திரும்பி தேவனிடத்தில் வரும்போது அவர் உங்களை தள்ளுவதில்லை, அவர் உங்களை புறக்கணிக்கதில்லை. உங்களுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும், நிம்மதியும், சமாதானத்தையும், நீடிய சாந்தத்தையும் தேவன் தர வல்லவராயிருக்கிறார். இந்த காலை வேளையிலும் உங்களை தேவன் தாமே அவிதமான சமாதானத்துடன் வழிநடத்துவாராக. God bless you.